ஹலோ யகாஷ், நீ எப்படா இருக்க? உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா, நான் ஆகாஷ் கிடையாது, அவர் தம்பி ராஜு பேசுகிறேன். சொல்கிறா தம்பி, எப்படி இருக்க? இருக்கேண்ணா. சரிப்பா. ஆமாம், என்ன தம்பி அவன் ஃபோன் வந்து கூப்பிட்ற? அவன் எங்கே இருக்கான்? அவன்கிட்ட ஃபோன் கொடு. அந்த விஷயமா பேச தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வர 10ஆம் தேதி அண்ணனுக்கு நினைவு நாள், மறக்காம வந்துடுங்க. ஏய் தம்பி, என்னடா சொல்ற? ஆகாஷ் செத்துட்டானா? டேய், ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? டேய், விளையாடாதடா. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடும். போன வருஷம் அண்ணன் இறந்தப்போ உங்களுக்கு விஷயத்த சொல்லி 4-5 வாட்டி ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன, அவன் இறக்கறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு 2-3 தடவை அவன் ஹெல்த் கண்டிஷன் பத்தி பேச ஃபோன் பண்ணியிருக்கான். அப்பயும் நீங்க எடுக்கல. அண்ணன் எவ்வளவு ஃபீல் பண்ணி வைதான் தெரியுமா? அவனுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். அதை சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. அவன் இறக்கும் போது கூட அவன் ஃப்ரெண்டு வர இருக்கும், அவன் பாடி எடுக்காதீங்கன்னு சொல்லு. அப்பதான் கேட்கல. அவனும் வரமாட்டான்னு சொல்லி எல்லா சாரும் முடிச்சிட்டாரு. தம்பி, சத்தியமா அவன் இருந்தா எனக்கு தெரியாது. இந்த ஒரு வருஷத்துல எனக்கு வேலை ரொம்ப அதிகம். அதான் என்னோட போன் பேச முடியல. விடுங்க, நடந்தது எதுவும் மாற்ற முடியாது. அண்ணனோட நினைவு நாளுக்கு மறக்காம வந்துடுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், இனிமே உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ண எடுத்து பேச முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாப்பா. என்ன மன்னிச்சிடுறா.